இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக நாமக்கல்லில் கோழி பண்ணைகளில் ஆய்வு ஆனது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆந்திரா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழி பண்ணைகள் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆட்சியர் உமா அவர்கள் இன்னைக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரி மற்றும் மேற்கு வங்காவரி மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. பறவை காய்ச்சல் காரணமாக கோழி பண்ணைகளில் வளர்க்கப்படும் பல கோழிகள் தினமும் இறந்து வருகிறது. இந்நிலையில் கோதாவரி மாவட்டம் தரகு உள்ளிட்ட பகுதிகளில் சிகப்பு மண்டலமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் 3 மாதங்களுக்கு கோழி பண்ணை வைக்கும் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விற்பதற்கும் தடை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தமிழகத்தில் அதிக அளவில் கோழி பண்ணைகள் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். கோழி பண்ணையில் உயிர் பாதுகாப்பு முறைகள் தீவிரப்படுத்தியுள்ளது. கோழிப்பள்ளியில் தடுப்பூசி போடப்பட்டு தற்போது வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட முட்டை கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு 5 கோடிக்கு அதிகமான கோழிகள் வளர்க்கப்படுகிறது. தற்போது கோழிகளுக்கு கிருமி நாசினி மருந்தும் தெளித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் பண்ணையாளர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கோழி பண்ணை வாசலில் பொட்டாசியம் பெருமாங்கனேட் கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டு வெளியேற்றல் வாகனங்களும் அதன் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. தற்போது வெளியில் இருந்த ஒரு வாகனங்கள் கிருமி நாசினி தெளித்த பின்னரே பண்ணைக்குள் அனுமதிக்கின்றனர். நாமக்கல் பகுதியில் நிலவும் தட்பவெப்ப நிலை மற்றும் பண்ணைகளில் பின்பற்றப்படும் பயோ செக்யூரிட்டி முறைகளால் பறவை காய்ச்சல் நோய் கிருமிகள் நாமக்கல் பகுதியில் பரவ வாய்ப்பில்லை என வல்லுநர்கள் குழு தெரிவித்திருந்தாலும் நாமக்கல் மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள கோழி பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணையாளர்கள் தற்போது தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகளில் ஆட்சியர் மருத்துவர் உமா அவர்கள் இன்று திடீர் சோதனை நடத்தினார். பண்ணைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் கோழி பண்ணைகளை கண்காணிக்க கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய 45 அதிவிரைவு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பண்ணைகளை கண்காணிப்பார்கள் என ஆட்சியர் உமா அவர்கள் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.